அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சோசியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில் சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிடும். எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கணும். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேல நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாம இன்றைக்கு அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதை பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில இந்த ஆய்வுகளின் முடிவை முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பி ஏதோ ஒரு சாரார் மேல பாத்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை இணையதளத்துல சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். நன்றி. எல்லாமே நான் சொல்றேன், இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய முடிவுல என்ன நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றத கம்ப்ளீட்டா ஒரு டாக்குமெண்டா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா முடிச்சுட்டு அந்த தரவுகளோட அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல நான் உங்களுக்கு அந்த தரவுகளை கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நன்றி. நான் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு ஃபுல்லாவே இருக்கிற பிளான் இருக்கு. இங்க நடக்கக்கூடிய ஆய்வுகளை பொறுத்து அவங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பொறுத்து விளக்கங்களை பொறுத்து தான் அது எவ்வளவு நேரம் போகுதுன்றதை பார்ப்போம். பட் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சாலும் எவ்வளவு லேட்டா முடிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் இந்த ஆய்வறிக்கையை தயாரிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சு அதன் மேல் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த சாஃப்ட் கார்னரும் கிடையாது. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவரோட ஆட்சியில் எடுக்கப்படும். நன்றி.